அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/2/2024 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 8க்கு உடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். எப்படி இருக்கும்? அதாவது இவர்களது வார்த்தை கேட்பவர் மனம் கஷ்டப்படுமே அல்லது சந்தோஷப்படுமே, கவலைப்படுமே என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இருக்கும். மனதில் தோன்றியதை சொல்வார். மங்களகரமாக பேச வேண்டும், அமங்கலமாக பேசக்கூடாது என்பதிலெல்லாம் இவளுக்கு அக்கறையும் கிடையாது, நாட்டமும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், என்ன கற்பித்தாலும் மனதில் பட்டதை மட்டுமே சொல்வார்கள். இதனால் பல நேரங்களில் சங்கடப்படுவார்கள். 8க்கு உடையவன் 10இல் இருந்தால் உழைப்புக்கு, முயற்சிக்கு ஒரு தனி இலக்கணமே வகுத்து விடுவார்கள். எதுவரை போராடுவது, எதுவரை முயற்சிப்பது, எதுவரை உழைப்பது என்று கேட்டால் அந்த கேள்விக்கு இவர்கள் தரும் பதில் உயிர் உள்ளவரை. அந்த அளவுக்கு முயற்சி, உழைப்பின் மீது இவர்களுக்கு தீரா காதல் இருக்கும். 8க்கு உடையவன் 11இல் இருந்தால் இவர்கள் கற்பது, படிப்பது எல்லாமே சற்று வித்தியாசமாக இருக்கும். பழைய பஞ்சாங்கங்கள் என்று பகுத்தறிவாதிகள் சொல்லுகிறார்களே, அது போன்ற வாசகங்கள், வழிமுறைகள் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புதுமை கருத்துக்களால் நிரம்ப பெற்றவர்கள் இவர்கள். கெட்ட நேரம், நல்ல நேரம், வள்ளலார் சொன்னாரே, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று. அதை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். 8க்கு உடையவன் 12இல் இருந்தார். புத்திசாலித்தனமாக சில செயல்களை செய்வார்கள். அப்படி செய்ததுதான் இவர்களுக்கு பிழையாக போகும். இவர்களுக்கு முயற்சி உண்டு, ஆனால் முயற்சி பலன் அளிக்கும் என்ற அந்த தத்துவம் இவர்களுக்கு செல்லுபடி ஆகாது. உதாரணமாக, புதை மணலில் ஒருவன் சிக்கிக்கொண்டான். வெளிவர வேண்டும் என்று முயற்சித்தால், கையை அசைத்தால், காலை அசைத்தால் இன்னும் கொஞ்சம் கீழே போவான். அதைப்போல் இவர்களது முயற்சி இவர்களுக்கே தீமையாக அமையும். அன்பர்களே, இந்த அஷ்டமஸ்தானம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் சற்று புதுமையாகவும் கஷ்டங்களை கூட்டியும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் தான் பொதுவாக உண்டு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று ஒரு கஷ்டம் வந்தது. நல்ல நாளா கெட்ட நாளா என்றால் நல்ல நாள் என்றே சொல்ல வேண்டும். கஷ்டம் வந்தும் நல்ல நாளா? ஆம், ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் காரணத்தால். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி வீண் விரயம். இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும்.
மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வீண் செலவுகள், மறுபாதி நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கா பண வரவுகள். கடகராசி அன்பர்களே, உங்களது முன்னேற்றத்திற்காக, உங்களது நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு கடும் முயற்சி உங்களால் செய்யப்படும். அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சிலே இரண்டு நல்ல விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது. ஒன்று புலமை, மற்றொன்று நேர்மை. புலமையோடும் நேர்மையோடும் இன்று பேசி வீட்டிலே உள்ளவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இஷ்டப்பட்டதை செய்துதான் தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்யும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக, அந்த நன்மையை கருதி அது நல்லபடியாக நடப்பதற்காக இன்றைய தினம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். நன்மையில் முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய நல்வாழ்வுக்காக, நல்ல லாபத்தை பெறுவதற்காக கடும் முயற்சியும் கஷ்டமும் ஒருங்கே சேர்ந்து இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்படி அனுபவித்தாலும் நல்லதை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இன்று உங்களது புத்திசாலித்தனமும் யூகிக்கும் தன்மையும் இந்த நன்மையை, வெற்றியை பெற்றுத்தரும். மகர ராசி அன்பர்களே, உங்களால் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் மூலமாக நீங்கள் கற்றிருந்த ஒரு கல்வியை இன்று பிரயோகப்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை நடத்தி அதன் வழி செயல்பட்டு கடும் முயற்சி செய்து எடுத்த காரியத்தை பயனுள்ளதாக ஆக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு மங்கள காரியத்தை விரைவில் முடியாமல் பாதியிலேயே நின்று கொண்டிருக்கும் அந்த நல்ல காரியத்தை நல்லதோர் பேச்சின் மூலம் இன்று நீங்கள் முடிப்பீர்கள். பலர் பாராட்டை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்.
வணக்கம்.